உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. சரி, இப்போ ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரியே ரிஸ்க், ஈக்விட்டி அலோகேஷன் இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ ஒருத்தர் 20s, 30s, 40s, 50s இது மாதிரி ஏஜில் இருந்தால் எந்த மாதிரி ஈக்விட்டி அலோகேஷன் சார் கொடுக்கலாம்? நீங்கள் சின்ன வயசில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு காம்பவுண்டிங் இயர்ஸ், அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கால அவகாசம் நிறையவே இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they have to be full aggressive. 30-35 அப்படிங்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னதுன்னா, அவங்க 30-35 போது கெட் மேரிடு, குழந்தை வந்துடும். அந்த மாதிரி சமயத்தில் ப்ராபப்ளி அவங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100% ஈக்விட்டி அப்படின்னா எப்படி 90% வரையும் ஈக்விட்டியில் போயிட்டு ஒரு 10% ஒரு டெட்டு. ஸோ அந்த 10% கமாடிட்டி, டெட் அந்த மாதிரியான இதில் வச்சுக்கலாம். இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்றதா இருந்தால், உங்களுடைய ஈக்விட்டியை டிட்டர்மின் பண்ணுறதுங்கிறது ஏஜ் மட்டும் கிடையாது, உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட்டும் கிடையாது. என்ன அப்படின்னா என்ன டியூரேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். 16 மந்த்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் கேப் ஒரு 2-3% நெகட்டிவ்ல இருக்குது. மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் 10% நெகட்டிவ்ல இருக்குது. கோல்டு எஸ்பெஷலி ஃபார் த லாஸ்ட் 1 இயர், லாஸ்ட் ஜனவரி பிப்ரவரியில் பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் அரௌண்ட் 7,000 ரூபாய் வரைக்கும் இருந்தது கோல்டுடைய ரேட்டு. கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு கோல்டு லாஸ்ட் 1 இயர். சேல்ரி நீங்கள் டயர் 2ஓ டயர் 3ஓ மினிமம் ஒரு 20% உங்களுடைய சேலரியிலேருந்து நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா, அதாவது நான் 40,000 ரூபா சம்பாதிக்கிறேன் அல்லது 25,000 ரூபா நான் சம்பாதிக்கிறேன்னா 5,000 ருபீஸ் என்னோடது இல்லை, அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இந்த 5,000 எடுத்துகிட்டு 20,000க்குள்ளே யூ ஸ்டார்ட். ஆதர் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரும் ஃபார்ச்சூன் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸுடைய ஃபவுண்டருமான பட்ஜெட் பத்மநாபன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்தி. எப்படி சார் இருக்கு? சரி, இப்போ ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரியே ரிஸ்க், ஈக்விட்டி அலோகேஷன் இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ ஒருத்தர் 20s, 30s, 40s, 50s இது மாதிரி ஏஜில் இருந்தால் எந்த மாதிரி ஈக்விட்டி அலோகேஷன் சார் கொடுக்கலாம்? இப்போ பார்த்தோன்னா வென் யூ ஸ்டார்ட் ஏர்லி, நீங்கள் சின்ன வயசில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு காம்பவுண்டிங் இயர்ஸ், அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கால அவகாசம் நிறையவே இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா they have to be full aggressive. அதாவது இப்போ தான் நீங்கள் வேலைக்கு சேர்றீங்கன்னா ஒரு 23-25னா நீங்கள் 100%மே ஈக்விட்டி போகலாம். புரியுதுங்களா? ஆனால் எல்லோரும் போக மாட்டாங்க. பட் நீங்கள் போகலாம். ஏன்னா உங்களுக்கு ஏஜ் இஸ் அட் ஒரு அட்வான்டேஜ். உங்களுடைய கரியர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அனதர் 20-30-40 இயர்ஸ் உங்களுடைய கரியர் இருக்குது அப்படின்னதுன்னா யூ கேன் கோ அக்ரெசிவ். ஸோ இஃப் சம்படி இஸ் 25னா அது மாதிரி பண்ணலாம். 30-35 அப்படிங்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, அவங்க 30-35 போது கெட் மேரிடு, குழந்தை வந்துடும். அந்த மாதிரி சமயத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய நீட்ஸ் எல்லாம் இருக்கும். அதே சமயத்தில் எல்லாமே லாங் டேர்ம் கோலாக எடுத்துக்க முடியாது, நிறைய ஷார்ட் டேர்ம் கோல்ஸும் அவங்களுக்கு தேவைப்படும். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடுவில் பணம் எடுக்கிற மாதிரி இருக்கிறதுனா அந்த மாதிரி சமயத்தில் ப்ராபப்ளி அவங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100% ஈக்விட்டி அப்படின்னா எப்படி 90% வரையும் ஈக்விட்டியில் போயிட்டு ஒரு 10% ஒரு டெட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸ் ஆர் டூயிங் குட். ஸோ அந்த 10% கமாடிட்டி, டெட் அந்த மாதிரியான இதில் வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு 45 அப்படின்னு சொன்னதுன்னா 80% ஆஃப் த மணி ஸ்டில் ஈக்விட்டியில் வச்சுக்கலாம், 20% அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 50 இயர்ஸ் அப்படின்னு சொன்னதாங்கன்னா ப்ராபப்ளி 70% வரையும் ஈக்விட்டி வச்சுக்கலாம். ரிமைனிங் 30 இந்த மாதிரியான இதில் வச்சுக்கலாம். இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னதாக இருந்தால், உங்களுடைய ஈக்விட்டியை டிட்டர்மின் பண்ணுறதுங்கிறது ஏஜ் மட்டும் கிடையாது, உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட்டும் கிடையாது. என்ன அப்படின்னா என்ன டியூரேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு 50 வயசு ஆகுது, அவருக்கு நிறைய மணி இருக்குது, எந்த மணியும் தேவையில்லை. அவர் ஒரு 10-15 வருஷம் கழித்து ஒரு பெரிய வெல்த்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னதுன்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, முன்னாடி 50 வயசு அப்படின்னதுன்னா ஒரு 70% ஈக்விட்டி இருந்தால் போரும்னு சொன்னேன். ஆனால் இந்த இண்டிவிஜுவல் இருக்காங்க இல்லையா, இந்த இண்டிவிஜுவலுக்கு they have enough money. அது அடுத்த ஜென்ரேஷன் அவங்களுடைய பையனுக்கோ அல்லது பேரனுக்கோ தான் அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டில் அவங்க 90-95% கூட போகலாம். நக்ஷல் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஏஜ் நிறைய இருந்ததுன்னா கண்டிப்பாக ஈக்விட்டி போகணும். அண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னதுன்னா, உங்களுக்கு டைம் ஃப்ரேம் இருக்குது அப்படின்னதுனாலும் போகலாம். இந்த ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஒரே ஒரு சேலஞ்ச் என்னென்னா வாலட்டிலிட்டி. ஸோ வாலட்டிலிட்டி இஸ் நாட் ரிஸ்க்.
மார்க்கெட் வந்து மேலே போகும் கீழே போகும். நீங்கள் இப்போ லாஸ்ட்டு 20-30 இயர்ஸாக மார்க்கெட் பார்த்துட்டிங்கன்னா எப்பப்பெல்லாம் ஒரு 1 or 2 இயர்ஸ் மார்க்கெட் வந்து நல்ல டீப் ட்ரா டவுன் கீழே வந்தது அப்படின்னா இந்த நெக்ஸ்ட்டு 1 or 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால் எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி தான் மார்க்கெட் வந்து இருந்துகிட்டே இருக்குது. தட் இஸ் ஹவ் த மார்க்கெட் ஒர்க்ஸ். ஸோ லாங் டேர்மில் வந்து ஒரு 13% அப்படிங்கிறது வந்து வெரி மச் பாசிபிள். இன்ஃபேக்ட் வந்து லாஸ்ட்டு 5, 10, 15 இயர்ஸ் எல்லாம் 15% வரையுமே கொடுத்துருக்கு. ஸோ 15% கொடுத்த மார்க்கெட்டில் கோயிங் ஃபார்வர்ட் 13 எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இயர் வந்து இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து சைட் வேஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட் இயருமே ரொம்ப நீல் ரிட்டர்ன்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தது. ஸோ இப்போ இந்த இயர் வந்து எந்த மாதிரி ஃபண்ட்ஸை சார் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம்? இப்போ பார்த்தோம் அப்படின்னதுன்னா the market started falling from 2024 செப்டம்பர்லேருந்து. ஸோ அங்கே வந்து செப்டம்பர் 26 தான். ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அதுக்கப்புறம் ஒரு 1 இயர், இன்றைக்கி வந்து ஒரு 20 தேதி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 16 மந்த்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா லார்ஜ் கேப் வந்து ஒரு 2-3% நெகட்டிவில் இருக்குது. மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் 10% நெகட்டிவில் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒருத்தர் வந்து போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறாங்க. அந்த போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது வந்து ஐ நீட் மணி இன் 3 years from now or 5 years from now அப்படின்னு சொன்னதாக இருந்தால் there is a asset class. அந்த கேட்டகரி ஆஃப் அசட் வந்து பார்த்தோன்னா லாங் டேர்மில் வந்து நிறைய ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அது விச் இஸ் அவைலபிள் அட் அ டிஸ்கவுண்ட், 10% டிஸ்கவுண்ட்டு. அதோடு இல்லாமல் இந்த விலை வந்து 16 மாதத்துக்கு முன்னாடி இருந்த விலையை விட 10% டிஸ்கவுண்ட். ஸோ இந்த டிஸ்கவுண்ட் வந்து நேற்றுக்கு ஒரு ரேட் இருந்தது, இன்றைக்கின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக வரல. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஒன்று வந்து there is a correction in the price as well as the time. ஸோ 16 மாதம் தான் வந்து எந்த விதமான ரிட்டர்னும் கொடுக்கல. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா இந்த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து இந்த 16 மாதம் நெகட்டிவ் ரிட்டர்னையும் காம்பன்சேட் பண்ணி தான் இது வரையும் நடந்திருக்கு. மேபி 3 இயர்ஸ் நடக்கலைன்னா 4 இயர்ஸ் நடக்க போகுது. ஸோ டெஃபினட்டாக இஃப் சம்படி வாண்டட் டு ஜென்ரேட் குட் ரிட்டர்ன் அப்படின்னதுன்னா எந்த அசட் கிளாஸ் வந்து இன்றைக்கி த்ரோ அவே ப்ரைஸ் இருக்கோ, டிஸ்கவுண்ட்லேயே இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து இன்றைக்கி நல்ல இதில் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் கொடுக்கலையே, 10% போயிடுச்சு, இப்போ போய் நான் வந்ததுன்னா இன்னும் கீழே போச்சு, நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. பட் திஸ் இஸ் த டைம் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். ஓகே, நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஏஜ் அதிகமாக ரிஸ்க்குமே அதிகமாகும். ஸோ இப்போ இந்த ரிஸ்க் ஆப்படைட்டை குறைக்கிறதுக்கு எந்த மாதிரி தம் ரூல் சார் இருக்குது? இப்போ வந்து என்னென்னா, நாட் எவ்ரிபடி இஸ் லுக்கிங் ஃபார் அ குட் ரிட்டர்ன். புரியுதுங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் எனக்கு வந்து ரிட்டர்ன், நான் வந்து இப்போ எனக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்றைக்கி 6-7% கிடைக்குது. ஆனால் 6-7% வந்து இன்ஃப்ளேஷனே பீட் பண்ண முடியல. ஓகே, நீங்கள் சொல்கிறது வந்து 13%, 15% நல்ல ரிட்டர்ன்கிறது ஓகே, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் நாங்களும் கேள்விப்படுறோம். ஆனால் ஆஸ் அ இன்வெஸ்டர் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னதுன்னா இந்த மாதிரியான டீப் ட்ரா டவுன் அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நேற்றுக்கு தான் நான் ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன். 1 மந்தில் வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு 6% கிட்ட கம்மியாயிடுச்சு. ஸோ 9.4 lakhs தான் இருக்குது. 60,000 ரூபா லாஸ் ஆகிருக்கு. என்னால் அதை வந்து பொறுத்துக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னதுன்னா இவங்க வந்து இந்த நான் சொன்ன மாதிரி ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் வந்து ஒரு 60% வரையும் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து மல்டி அசெட் ஃபண்டுன்னு இருக்குது. ஸோ அந்த மல்டி அசெட் ஃபண்டில் வந்து என்னங்கன்னா ஈக்விட்டி இருக்குது, டெட் இருக்குது, கமாடிட்டிஸ் இருக்குது. நாட் ஒன்லி கோல்டு அண்ட் சில்வர், சில மல்டி அசெட்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ரூடு இதெல்லாமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மல்டி அசெட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஈக்விட்டி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டு 1 or 2 இயர்ஸ் கோல்டு சில்வர்லாம் நல்லா பண்ணியிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுனா, இது வந்து கீழே வந்ததுன்னா இந்த கமாடிட்டி கைண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அது வந்து இந்த ஃபாலை வந்து அதை அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ தட் வந்து உங்களுக்கு அந்த வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த காம்பினேஷன் வந்து ஸ்டில் இட் ஒர்க்ஸ் அவுட் 12-13% வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ சம்படி இஸ் ஹாப்பி வித் 12-13%. எனக்கு வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கணும் அப்படின்னதுன்னா கொஞ்சம் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பும் ஒரு 50% வந்து மல்டி அசெட் ஃபண்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தட் வில் பி பெட்டர் ஆப்ஷன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் 2 இயர்ஸில் கோல்டு அண்ட் சில்வர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நிறைய பேரும் தீபாவளி, பொங்கல் இது மாதிரி ஃபெஸ்டிவல் சீசனில் லாஜிக்கை விட எமோஷனலாக ஏதாவது ஒரு நகை வாங்கணும், இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் தான் யோசிப்பாங்க. ஸோ இப்போ எல்லாருமே டிஜிட்டல் நோக்கி வரதுனால கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அந்த டைமில் சூஸ் பண்ணலாமா, இல்லை ஈக்விட்டிக்கே வரலாமா சார்? இல்லை தான் நீங்கள் என்னென்ன பார்க்கணுன்னா, எப்போதுமே ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் சம்திங் அப்படிமா ஃபோமோன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு என்னென்னா, ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் ரேலி ஆகிடுச்சு, அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னா நான் வந்து அதில் ஐம் லெஃப்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து எல்லாருக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா, கோல்டு வந்து எஸ்பெஷலி ஃபார் த லாஸ்ட்டு 1 இயர், லாஸ்ட்டு ஜனவரி பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் அரௌண்ட் 7,000 ரூபா வரையும் இருந்தது கோல்டுடைய ரேட்டு. இன்றைக்கி வந்து 13,600 ரூபா, கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு கோல்டு வந்து லாஸ்ட் 1 இயரில்.
ஸோ எப்போதுமே ஒரு கேட்டகரி, எனி கேட்டகரி, நாட் ஒன்லி கோல்டுன்னு சொல்ல, ஈவன் ஸ்மால் கேப், மிட் கேப், ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி, 1 இயரில் வந்து ஒரு 90-100% வந்து ரிட்டர்ன் கொடுத்தது அப்படின்னு பெட்டர் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்க்கிறது. ஏன்னா இவ்வளோ தூரம் ஏறின போது முன்னாடி அங்கே ஸ்டார்டிங்கில் வந்தவங்க, நடுவில் வந்தவங்கலாம் ஓரளவுக்கு தே ஹேவ் என்ஜாய்ட் த பெனிஃபிட். இப்போ என்ட்ரு ஆகிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, நாளைக்கு மார்க்கெட் கீழே இறங்குனதுன்னா திருப்பி இந்த நிலைமை வரத்துக்கு வந்து இட் டேக்ஸ் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். அது வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கோல்டு வந்து இன்னும் எவ்வளோ தூரம் போகிறோங்கிறது நோபடி ஐடியா. ஏன்னா வாட் எவர் வி டோல்டு எதுவுமே நடக்கவே இல்லை, அது மாட்டுக்கு கண்ணாப்பினான்னு போயிட்டே இருக்கு. பட் ஹவு லாங் இட் வில் கோ அப்படிங்கிறது தெரியல. பட் இன்னைக்கு வந்து அதை டச் பண்ணுறதுங்கிறது வந்து நாட் அ குட் டிசிஷன். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து ஒரு அசட் கிளாஸ் வந்து லாஸ்ட் 1 இயர் 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு அசட் கிளாஸ் வந்து ஸ்டில் -10% இருக்குது. அண்ட் வென் யூ ஆர் லுக்கிங் ஃபார் த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஈக்விட்டியில் தான் வந்து இது இருக்குது. ஸோ அதை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு, அவர் அதனால் அவருடைய பெனிஃபிட்டுக்கு தாங்கன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்னுடைய பெனிஃபிட்டை பற்றியே நான் சொல்லலை. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் லாஜிக். ஒரு அசட் கிளாஸ் வந்து லாஸ்ட்டு 1 இயரில் 100%, அதுக்கு முன்னாடி ஒரு 30-40% கிட்டத்தட்ட 2 வருஷத்தில் 140-150% ஏறி இருக்கக்கூடிய ஒரு அசட் கிளாஸ் லாஸ்ட்டு 2 வருஷத்தில் ஒரு அசட் கிளாஸ் ஒன்றுமே ரிட்டர்ன் கொடுக்கல. அண்ட் யூ ஆர் பில்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து விச் இஸ் அவைலபிள் அட் டிஸ்கவுண்ட் அந்த ஸ்மால் கேப் மிட் கேப் தான் வந்து கண்டிப்பாக போகணும். இட்ஸ் அ நோ பிரைனர். பட் இதை வந்து நீங்கள் எமோஷ்னல் இல்லாமல் நீங்கள் அணுகினீங்கன்னா, ஆனால் when it comes to இன்வெஸ்ட்மெண்ட்டு பீப்புள் ஆர் எமோஷ்னல். அது எப்படி இந்த 2 வருஷமாக ஒன்றும் ரிட்டர்ன் கொடுக்கல, அது எப்படி நெக்ஸ்ட் 3 வருஷத்தில் கொடுத்துரும், இது லாஸ்ட் 2 இயர்ஸாக நல்லா கொடுத்துருக்கு, அது எப்படி கொடுக்காது, திஸ் இஸ் ஹவ் பீப்புள் ஆர் கம்பேரிங். அப்படி தான் நடக்கும். ஸோ என்னால் வந்து ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் வந்து there is a high probability equity will do much better than the gold or silver. ஓகே, இப்போ வந்து நாளுக்கு நாள் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து எஸ்ஐபி போட ஆரம்பிச்சுட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக அந்த அமௌண்ட் வந்து குறைச்சிட்டே வராங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சார் மேனேஜ் பண்ணுறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, எஸ்ஐபியில் வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து என்னென்னா, இட் கிரியேட்ஸ் அ டிசிப்ளின். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன வேணும்னா டிசிப்ளின் தான் வேணும். இப்போ நீங்களாகவே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், இன்றைக்கி மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கு, அண்ட் சில பேர் என்ன சொல்லுவாங்களே இன்னும் கூட மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன், ஓகே 2 நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டு இருந்த மணியை நான் இன்வெஸ்ட் பண்ணாமே போகலாம். புரியுதுங்களா? வென் ஐ எம் டைமிங். ஆனால் எஸ்ஐபியை பொறுத்த வரையும் எஸ்ஐபி வந்து இன்றைக்கி 5ஆம் தேதினா 5ஆம் தேதி வெதர் த மார்க்கெட் இஸ் அப் ஆர் டவுன் அது வந்து வாங்கிடும். ஸோ எஸ்ஐபி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னதுன்னா, இட் கிரியேட்ஸ் அ டிசிப்ளின் அண்ட் அது வந்து உங்களை மார்க்கெட்டுடைய எவ்ரி மந்த் வந்து அந்த மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. புரியுதுங்களா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டு, இப்போ நாங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், நாங்கள் வந்து நான் இந்த ப்ரொஃபஷனில் ஒரு 18 வருஷமாக இருக்கேன். ஸோ எப்படி இந்த எஸ்ஐபி ஆர் மியூச்சுவல் ஃபண்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணுறேன் அண்டு என்னுடைய கிளைண்ட்டுக்கு சொல்கிறேன். பட் ஸோ கால்டு வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க வந்து அங்கங்கே படிச்சுட்டு எஸ்ஐபிங்கிறது தப்பு, தெர் இஸ் நோ கேரண்டி இன் எஸ்ஐபி, எஸ்ஐபி பண்ணோன்னா அந்த ஃபண்ட் ஹவுஸ்க்கு லாபம், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான வியூ. பட் எனிஹவ் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ரைட்ஸ் இருக்குது, அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எஸ்ஐபியில் நாங்கள் வந்து ஐ கேன் ஷோ யூ ஸோ மெனி பீப்புள், எத்தனையோ பேர் காமிக்கிறோம். பிகாஸ் அவங்க வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 2000 ரூபா 5000 ரூபா எஸ்ஐபி போட்டவங்க இன்றைக்கி 10,000 20,000 30,000 40,000 போடுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அண்டு வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இல்லை, ஒரு 1 or 2 இயர்ஸ் நல்ல ரிட்டர்ன் வருது அப்படின்னு பார்த்தவொன்னே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே இந்த கோலுக்கு நான் இந்த 2000 போடுறேன், இந்த கோலுக்கு 5000 போடுறேன், ஐ ஹேவ் ஸோ மெனி அதர் கோல்ஸ், அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு வராங்க. நீங்கள் கேட்டிங்க அதை வந்து நாளுக்கு நாள் அதை டிக்ரீஸ் பண்ணணுமானா, டிக்ரீஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய சேலரி வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா அது வந்து வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுடைய சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இன்க்ரீஸ் ஆகாத சில பேர் இருக்காங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜென்ரலாக ஓரளவுக்கு மீடியமாக நாலேஜ் இருக்கக்கூடிய ஆளுங்க அல்லது ஓரளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, எஸ்பெஷலி ஃபார் த ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ் அவங்களுடைய இன்கம்லாம் வந்து 10%க்கு மேலே ஈஸியாக க்ரோ ஆகும். அதாவது என்னென்னா 20,000 ரூபா இன்றைக்கி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, அவங்க வந்து எவ்ரி இயர் 10% இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா ஒரு 7 வருஷத்துக்குள்ளேயே அவங்க 40,000 50,000 ஆகிடுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், 7 வருஷத்துக்கு முன்னாடி 20,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணவங்கள்ட்ட மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு 40,000 ஆயிருக்கா இல்லையா? அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் 10% வந்து அவங்களுக்கு ஹைக் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஹைக் கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்று வந்து யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் த எஸ்ஐபி, அப்படி இல்லைன்னா அதை மெயின்டைன் பண்ணணும்.
நாளைக்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை வந்துருச்சு, இது வாங்கணும் அது வாங்கணுன்ட்டு முன்னாடி நான் 10,000 போட்டிருந்தேன், இப்போ 5,000 போடுறேன், 2,000 போடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து வெல்த்தே கிரியேட் பண்ண முடியாது. எய்தர் யுவர் எஸ்ஐபி ஷுட் பி ஸ்டாக்னன்ட், சேமாக இருக்கணும், ஆர் பெட்டர் வந்து டாப் அப்பாக இருக்கிறது வந்து வில் பி அ நல்ல ஐடியா. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேலரி ஹைக்குமே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து மெட்ரோ சிட்டிஸில் இருக்கிறதுக்கும் டயர் 2 சிட்டிஸில் ஏர்ன் பண்ணுறதுக்குமே வித்தியாசம் இருக்குது. ஸோ அங்கே வாழ்கிற வாழ்க்கையை விட டயர் 2 சிட்டிஸில் இன்னுமே எக்ஸ்பென்ஸ் வந்து குறைவாக தான் இருக்கும். ஸோ அவங்க எப்படி சார் பிளான் பண்ணுறது? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1, டயர் 2, டயர் 3 இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எது வந்து காஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிவிங் எக்ஸ்பென்சஸ், அந்த ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி. அந்த சிட்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய விதத்தில் வந்து பணத்தை செலவு பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுன்னா ஒரு லஞ்சோ டின்னரோ ஹோட்டலில் போய் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா 2,000 ருபீஸ். இதே ஹோட்டல் வந்து ஒரு டயர் 2, டயர் 3ல இருந்ததுன்னா அது வந்து 1,000 ருபீஸ் கீழே தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், அல்லது இங்கே வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சினிமா தேட்டராக இருக்கட்டும், அல்லது வேறு எங்கேயாவது போகிறதுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அங்கே வந்து ஸ்பெண்டிங் பேட்டர்ன் வந்து கம்மி. பட் அதர் தென் தட் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய வெஜிடபிளோ, நீங்கள் வாங்கக்கூடிய எனி மளிகை சாமான் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இங்கே டயர் 1ல வந்து 10 ரூபா அப்படின்னு இருந்ததுன்னா அங்கே 8 ரூபா எல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையுமே ஒரே ரேட்டு தான் இருக்குது. புரியுதுங்களா? அதனால் டயர் 1, டயர் 2ல வந்து டெஃபினட்டாக தெர் இஸ் அ ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அதே மாதிரி தான் சேலரியும் இருக்கும். இப்போ டயர் 1ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனில், அதே இது வந்து டயர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா 40,000 தான் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ வாட் எவர் பி யுவர் சேல்ரி, நீங்கள் டயர் 2ஓ டயர் 3ஓ மினிமம் வந்து ஒரு 20% உங்களுடைய சேலரியிலேருந்து நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா, அதாவது நான் 40,000 ரூபா சம்பாதிக்கிறேன் அல்லது 25,000 ரூபா நான் சம்பாதிக்கிறேன்னா 5,000 ருபீஸ் என்னோடது இல்லை, அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இந்த 5,000 எடுத்துகிட்டு 20,000க்குள்ளே யூ ஸ்டார்ட் ஃபோக்கஸிங். செலவுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக அது கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண அது கிராஜுவலாக அது வந்து ஹேபிட் ஆகிடும். ஹேபிட் ஆகிடுச்சுன்னதுன்னா அது நமக்கு ஒரு பெருசாக தெரியவே தெரியாது. இப்போ நீங்கள் ஹவுசிங் லோன் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஹவுசிங் லோன் வச்சுருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா இவ்வளவு நாள் நேற்றுக்கு வரையும் அந்த 1,00,000 ரூபாயும் அவங்களுடைய கையில் இருந்தது. அவங்க எப்படி வேணாலும் அதை ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு ஹோம் லோன் எடுத்துட்டோம்னா அது நெக்ஸ்ட் டே வந்து 1 lakh வில் கம் டு 50,000, அப்படியே பாதி ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 50,000க்குள்ளே தே ஸ்டார்ட் அட்ஜஸ்டிங். அது உள்ளுக்குள்ளே அவங்க அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து டயர் 1ஓ டயர் 2ஓ ஒரு 20% நீங்கள் எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வெல்த் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஒர்க்ஸ் இன் த லாங் டர்ம். அதுக்கு வந்து டைம் தான் இம்பார்ட்டன்ட். அதனால் 10 வருஷத்தில் நீங்கள் என்ன ஜென்ரேட் பண்ணுறீங்களோ, 15 வருஷத்தில் 10 வருஷத்தில் என்ன பண்ணீங்களோ அது மாதிரி நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் கூடவே வந்துடும். அதனால் லாங் டர்மில் டெஃபினட்டாக வெல்த் கிரியேட் பண்ண முடியும்.